அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் என்னாகமும் 19வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற சுத்திகரிக்கும் பொருள்களில் மிகவும் வலிமையான ஒரு சின்னத்தை 19வது அதிகாரம் விவரித்து காட்டுகிறது. சிவப்பு கிடாரியின் சாம்பல், அதாவது இளம் பசு, நுகத்திற்கு உட்படாத எந்த ஒரு வேலைக்கும் எந்த ஒரு அடிமைத்தனத்துக்கும் உட்படாத ஒரு சிவப்பு கடாரியின் சாம்பலினுடைய அந்த பயன்பாட்டை குறித்து இந்த அதிகாரம் குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது லேவியராகமத்தில் இந்த பலியை குறித்து எந்த ஒரு காரியமும் சொல்லப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த பலியை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். சிவப்பு கிடாரி பலியும் அனுதின தூய்மையாக்கமும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் பார்க்க முடியும். இது இறந்து போன மனிதர்களை தொடுகிறதுனால ஏற்படும் தீட்டை அகற்றுவதை பற்றியே இந்த சுத்திகரிப்பு பேசுகிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் புத்திரர் அப்போதுதான் காதேசில் கர்த்தருக்கு எதிராக கிளர்ச்சி செய்திருந்தார்கள். இப்பொழுதோ அவர்கள் தங்களுடைய அவநம்பிக்கையின் காரணமாக இறந்து போவதற்கென்று பாலைவனத்துக்குள்ளேயே அவர்கள் அனுப்பப்பட்டிருந்ததை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். 38 அந்த ஆண்டு கால அளவில் 6,00,000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் அங்கே செத்து போனார்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம அதை கணக்கிட்டு பார்த்தோன்னா 40க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய அவிசுவாசத்தினால் கீழ்ப்படியாமையினால் இறந்து போனதை நாம் இதை கணிக்க முடிகிறது. அதாவது ஒவ்வொரு நாளும் 40க்கு மேற்பட்டவர்கள் இறந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பயணம் செய்கிற அந்த நேரத்தில் அவர்கள் அந்த மரித்த சடலத்தை தொடாதபடி தன்னை காத்து கொள்ள முடியாது. ஆகவே சிவப்பு கடாரியினுடைய சாம்பல் தேவை என்பதை இங்கே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது செத்த பிணத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்கென்று இந்த சிவப்பு கடாரி இளம் பசு இதனுடைய பலியை குறித்து இங்கே ஆண்டவர் பேசுகிறார். இந்த கிடாரியை எப்படி பலி செலுத்தணும் அப்படின்னு கிடாரி பாளையத்துக்கு வெளியே கொண்டு போகப்பட்டு அது கொல்லப்பட்டது என்று வசனம் 3 கூறுகிறது. ஆசாரியனாகிய எலியாசர் அதனுடைய இரத்தத்தை ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தடவை தெளித்தான். இது பிரதான ஆசாரியன் தெளிக்கவில்லை, இதற்கென்று எலியேசரை ஆண்டவர் நியமிக்கிறார். அதன் பிறகு கிடாரி அதனுடைய தோல் முதலான எல்லாவற்றோடும் கேதுருக்கட்டை, ஈசோப்பு ஆகியவற்றோடும் தகனிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். கேதுருக்கட்டை மேலான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை குறிப்பிடுகிறது. ஈசோப்பு கீழான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ரெண்டும் சேர்த்து அங்கே தகனிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இதே பொருட்கள் குஷ்டரோகி சுத்திகரிக்கப்பட்ட போதும் இவைகள் பயன்படுத்தப்பட்டன. லேவியராகமம் 14வது அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனத்தில் நாம் ஏற்கனவே இதனை கற்றிருக்கிறோம். ஆசாரியனும் கிடாரியை தகனித்தவனும் மாலை வரை தீட்டுப்பட்டிருந்தார்கள். அதன் பிறகு சுத்தமான ஒருவனுடைய கவனத்துடன் கிடாரியின் சாம்பலை சேகரித்து பாளையத்துக்கு புறம்பே வருங்காலத்தினுடைய அந்த பயன்பாட்டுக்காக அவன் அதை வைத்தான் என்று வசனம் 9 குறிப்பிடுகிறது. பின்னர் அவன் மாலை வரை அவன் தீட்டுப்பட்டிருந்தான் என்று இந்த அதிகாரம் குறிப்பிடுகிறது. 11லிருந்து 19 வரையிலும் பார்க்கும்போது சாம்பல், அந்த இளம் பசு அல்லது சிவப்பு கடாரி அங்கே கொல்லப்பட்டு அது தகனிக்கப்பட்டு சாம்பலாக இருக்குத, அந்த சாம்பலை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இந்த 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் பார்க்கிறோம். செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டு அல்லது கூடாரத்தில் குடியிருக்கும் போதே ஒருவன் செத்து அந்த கூடாரத்தில் இருந்த காரணத்தினால தீட்டுப்பட்ட ஒருவன் அல்லது பொருள் சுத்திகரிக்கப்படுகிறதற்கு சுத்தமான ஒரு அந்த சாம்பலில் கொஞ்சத்தை எடுக்கணும். எடுத்து ஊற்று தண்ணீரை அதில் ஊற்றி கலக்கி ஈசோப்பால் தீட்டுப்பட்டவன் அல்லது தீட்டுப்பட்ட பொருள்களின் மீது 3வது நாளிலும் 7வது நாளிலும் அதனை தெளிக்க வேண்டும். இதுதான் சாம்பல் பயன்படுத்துகிற முறை. சாம்பலில் கொஞ்சம் எடுத்து ஊற்று நீரில் அதை கலந்து ஈசோப்பினால் அதை தொட்டு 3வது நாளிலும் 7வது நாளிலும் யார் தீட்டுப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே தெளிக்கணும். அந்த 7வது நாளில் தன்னுடைய ஆடைகளை தோய்த்து
அந்த தீட்டுப்பட்டவன் குளித்து அன்றைக்கு மாலை வேளையில் அவன் சுத்தமாவான் என்று வசனம் 19 குறிப்பிடுகிறது. சிவப்பு கடாரி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக விளங்கிற்று என்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உள்ளார்ந்த நிலையில் குறைவற்றவர், எல்லா விதத்திலும் பாவத்தின் கட்டுகளுக்கு அவர் அந்த அடிமைத்தனம் படாதபடி விலகினவர். இவ்வுலக மனித நிலை, அதாவது சிவப்பை அணிந்தவர் என்று சொல்லி நம்ம இதனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஏன்னா 20லிருந்து 22 வரையிலும் ஒருவன் தீட்டுப்பட்டிருந்தும் தீட்டு கழிக்கும் இந்த நீரை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவன் தண்டனை அடைவதை தவிர்க்க முடியாது. மேலும் அந்த நீரை தெளித்தவன் அல்லது தொட்டவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருந்தால், மேலும் அவன் யாரையாவது தொட்டிருந்தால் அவ்வாறு தொடப்பட்டவனும் அந்த நாளில் எஞ்சிய நேரம் அவன் தீட்டுப்பட்டிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதனுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்கிறதற்கு நம்ம சிவப்பு கடாரினுடைய அந்த பலி அனுதின தூய்மையாக்கத்தை குறித்து நம்ம பார்க்கிற போது, இது என்னாகம நூலில் மட்டும் வரக்கூடிய, லேவியராகமத்தில் வராத ஒரு சிறப்பு பலியாக இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பலியானது விசுவாச வனாந்திர வாழ்வின் அனுபவங்களுடன் அவர்களுக்கு தொடர்புடையதாக இருந்தது. இந்த பலி கிறிஸ்துவின் பலிக்கும் விசுவாசியினுடைய அனுதின தூய்மைப்படுத்துதலுக்கும் ஒரு நிழல் உருவமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவப்பு கடாரி என்பது கிறிஸ்துவை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது ஊனமற்றது என்று போடப்பட்டிருக்கிற காரியம் கிறிஸ்துவினுடைய பாவமற்ற தன்மையை குறிப்பிடுகிறது. அதே போல் நுகத்துக்கு உட்படாதது என்பது அடிமைப்படுத்துதல் இன்றி தம்மைத்தாமே அவர் அர்ப்பணித்ததை காட்டுகிறது. அதே போல் சிவப்பு கடாரி என்பது சிகப்பு மண் மனிதரான ஆதாமுக்கு ஒப்பாக மாறிய அவரது தன்மையை காட்டுகிறது. எபிரேயர் 2 அதிகாரத்தில் நாம் இதனை புரிந்து கொள்ள முடியும். கேதுரு முதல் ஈசோப்பு வரை என்பது உயர்வு தாழ்வு இன்றி அனைத்து தர மக்களுக்காகவும் மரித்த கிறிஸ்துவை இது அடையாளம் காட்டுகிறது. அதே போல சாம்பல் கிறிஸ்துவனுடைய பலிமரண அந்த ஏற்பை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. தீட்டு கழிக்கிற ஜலம் அவரது பலிமரணத்தில் கிடைக்கக்கூடிய அனுதின சுத்திகரிப்பை அது காட்டுகிறது. ஊற்று நீர் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஆண்டவருடைய வசனத்துக்கும் அடையாளமாக அவைகள் இருக்கிறபடியினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினால், ஆண்டவருடைய வசனத்தினால், கிறிஸ்துவின் பலிமரணத்தினால் தூய்மையாக்கப்படாத எவனும் அவன் பாவத்தின் அந்த சம்பளம் மரணம் என்கிற அந்த ஆத்தும மரணத்தை அவன் நிச்சயமாக அடைந்துதான் ஆக வேண்டும். இதை பயன்படுத்தாதவன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய பலிமரணத்தை நினைவு கூறுகிறவர்களாக, நமக்காக பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட இயேசு கிறிஸ்துவை நினைக்கிறவர்களாக, அவருடைய பலிமரணத்தினால தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக, அடுத்தபடியாக ஊற்று நீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறதே. அந்த ஊற்று நீர் பரிசுத்த ஆவியானவருக்கும் வேத வசனத்துக்கும் அடையாளமாக இருக்கிற அந்த காரியத்தினால ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவைகள் தூய்மையாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்த்து நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும், அதாவது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒவ்வொருவனும் ஒரே நாளில் அவன் பரிசுத்தமாகிறதில்லை. அவன் அந்த பாலைவன பயணத்தை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் தொடர வேண்டியதாக இருக்கிறது. வனாந்தர வாழ்க்கையில் அவன் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கி ஒருவேளை நம்ம குளிச்சுட்டு புழுதியில் புரளாமல் இருந்தாலும் கூட, காற்றின் அந்த காரியத்தினால், காற்று அடிக்கிறதுனால நம்ம மேலே தூசிகள் படிகிறது போல இந்த உலகத்தினுடைய அசுத்தங்கள் ஒவ்வொரு நேரமும் நம்முடைய சரீரங்களை தொடக்கூடும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய சன்னிதானத்தில் ஆராய்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் அந்த சிவப்பு கடாரிக்கு அடையாளமாக இருக்கிற இயேசுவின் இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிறவர்களாகவும், பரிசுத்த ஆவியினாலும் வேத வசனத்தினாலும் ஒவ்வொரு நாளும் தூய்மையாக்கப்பட்டவர்களாகவும்
அந்த பரம கானானை சென்றடைகிற வரையிலும் நாம் அனுதின தூய்மையாக்கக்கூடிய இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதியானது நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவுடன் இளைப்பாறுதல் அடைந்தாயிற்று என்கிற நிலையில் அல்ல, வனாந்தர பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது ஏற்படுகின்ற நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைபாடுகள் அனுதினமும் கிறிஸ்துவினால அவைகள் நீக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இந்த அதிகாரத்தினுடைய முழு காரியத்தையும் இங்கே எபிரேய ஆக்கியோன் அருமையாக எடுத்து எழுதுகிறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 13-14 வசனங்களில் அது எப்படி எனில் என்று விளக்குகிறார். காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், அதாவது இந்த சிவப்பு கடாரியை பற்றி எபிரேய ஆக்கியோன் எடுத்து எழுதுகிறார். தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லுகிறார். அதாவது தீட்டுப்பட்டவனுடைய வெளிப்பிரகாரமான அந்த தீட்டை நீக்குகிறதற்கு கிடாரியின் சாம்பல் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம், நம்முடைய இயேசுவினுடைய இரத்தம் நம்முடைய உள்ளான மனசாட்சியையே அது செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது என்று எழுதுகிறார். இதனுடைய முழு நிறைவாக்கம் எங்கே அவரால் சொல்லப்படுகிறது? எபிரேயர் 10:22 தெளிவாக சொல்லுகிறார். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இதுதான் இந்த சிவப்பு கடாரி பலியினுடைய சாம்பல். அது பயன்படுத்தப்பட்டதுனால என்ன காரியம் அவர்களுக்குள்ள நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினாரோ அதே காரியம் இயேசு கிறிஸ்துவின் பலி மரணத்தினால ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்விலே நடக்கிறது என்பதை எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தை நினைவு கூர்ந்து எனக்காக ஒரு சிவப்பு கடாரியாக பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட இயேசுவினுடைய அந்த இரத்தம் என்று சொல்லுகிற போது மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக சுத்த ஜலத்தால், அதாவது ஊற்று நீர் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையான இருதயத்தோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இதுதான் இந்த பலியினுடைய முழுமையான நிறைவேறுதல். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்மை தேவ சன்னிதானத்தில் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே உம்முடைய இரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும், உம்முடைய இரத்தம் என்னை கழுவலைன்னா உம்மிடத்தில் எனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை, ஆகவே கழுவி சுத்திகரிக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்னை புதிதாக்கட்டும், உம்முடைய வசனம் என்னை சுத்திகரிக்கட்டும்னு சொல்லி நம்ம கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருடைய வருகை வரையிலும் சுத்திகரித்து அந்த பரம கானானுக்கு நம்மை அழைத்து செல்லுகிற அந்த நாள் வரையிலும் வலுவாதபடி நம்மை காக்கவும், தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உடைய அவர் நமக்கு கிருபைகளை தந்து நம்மை வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.